இதுதான் என்னுடைய கலெக்ஷன். தீஸ் ஆர் த புக்ஸ் ஐ ஹவ். என்னுடைய ரிட்டையர்மெண்ட் டேட்டில், சாரி, ஆஃப்டர் மை ரிட்டையர்மெண்ட் ஸ்டார்டட் ஒரு ஃபஸ்ட் 2 இயர்ஸ் வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் கொஞ்சம் முடிச்சுக்கிட்டு இருந்தேன். தென் ஐ தாட் வேறு ஏதாவது பண்ணணும், உருப்படியாக பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது ஐ கேம் டு நோ தட் இன் நெட்டில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அப்போ தான் பிளாகுங்கிறத கேள்விப்பட்டேன். அப்போது பிளாக் ஆரம்பித்தேன். இங்கிலீஷில் ஆரம்பித்தேன். வாசிக்கவும் ஆள் இல்லை, ரொம்ப ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்போது தமிழில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதாவது தமிழும் எழுதலாமான்னு ஒரு ஆசையில் இது பண்ணேன். ஒரு மெரினா பீச்சில் ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. நான் தற்செயல் அங்கே இருந்ததுனால சென்னையில் அதை மீட் பண்ணேன். அப்போ தான் சொன்னாங்க ஒரு 460 பேரோ என்னமோ பிளாகில் தமிழ் பிளாகர்ஸ் இருக்கிறாங்கன்னா, சரி ஃபஸ்ட்டு 500ல் நம்ம ஆகிடணும்னு சொல்லிட்டு அதுலேருந்து 2-3 நாளில் நான் ஒரு பிளாக் ஆரம்பித்தேன். அப்போ என்னன்னு தெரியல, தர்மிங்கிறது வந்து அப்போது வந்து அந்த அக்கார்டிங் டு சினிமா வெர்ஷன் பிரகாரம் தர்மி கேள்வி மட்டும்தான் கேட்பார், பதில் சொல்ல மாட்டார். அது மாதிரி எனக்கு கேள்விகள் நிறையா இருந்துச்சு. அது மதத்துலேயும் இருந்துச்சு, சோஷியலாகவும் நிறைய கொஸ்டின்ஸ் இது. அதனால் தர்மிங்கிற பொண்ணை பேர் எடுத்துக்கிட்டு எழுத ஆரம்பித்தேன். எழுத ஆரம்பிக்கும் பொழுதும் எல்லாமே எழுதலாம். அதில் அப்படி இருக்க முதல்ல சினிமா வழக்கமாக அதை பற்றி தான் எழுதுவோம். அப்புறம் தென் ஐ ஸ்டார்ட் ரைட்டிங் அபவுட் சோஷியல் இஷ்யூஸ் எழுத ஆரம்பித்தேன். அப்போது சிங்கப்பூர் பிளாகர்ஸ் வந்து ஒரு காம்படிஷன் வச்சாங்க. நல்ல நல்ல ஆர்டிக்கிள் எழுதுகிறவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறவங்களுக்கு சிங்கப்பூர் 1 வீக் ஸ்டே நாங்கள் பேர் பண்ண போகிறோன்னு சொன்னாங்க. நான் ரிசர்வேஷன் இடப்பங்கீடு பற்றி ஒன்று எழுதியிருந்தேன். அது செலக்ட் ஆகி என்னை ஒரு வாரம் சிங்கப்பூருக்கு கூப்பிட்டாங்க, போயிட்டு வந்தேன். ஸோ அப்போது அது மூலம் அந்த ரிசர்வேஷன் வந்து எனக்கு ஒரு நல்ல இன்ட்ரோ கொடுத்துச்சு. அதாவது மெனி பீப்புள் கேம் டு நோ ஹூ ஆம் ஐ, வாட் ஆம் ஐ அண்ட் வாட் ஆர் மை ஐடியாஸ் அண்ட் ஆல் தட். அந்த மாதிரி ஓரளவு நம்மளுடைய பேர் வந்து பிளாக் உலகத்தில் கொஞ்சம் 4 பேருக்கு தெரிய ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோமே. ஸோ அது முடிஞ்சது. சிங்கப்பூரோட நிப்பாட்டிடக்கூடாதுங்கிறக்காக அதுக்கு அடுத்து என்ன எழுதலாங்கும் போது சம்பவம் ரிலிஜனுக்கு வந்தேன். ஏன்னா ரிலிஜனில் வந்து நானே என்னுடைய ஐடியாஸை ஃபார்ம் பண்ணி வச்சுருந்ததுனால ஒய் நாட் வில் ரைட் அபவுட் இட்னு சொல்லிட்டு அதை பற்றி எழுத ஆரம்பித்தேன். அதை பற்றி எழுத ஆரம்பிக்கும் போது முதல்ல ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் அபவுட் மை பர்சனல் திங்ஸ். அதாவது முதல்ல கிறிஸ்டியானிட்டி பற்றி தான் எழுதினேன். கிறிஸ்டியானிட்டி பற்றி எழுதும் சில எதிர்ப்புகள் வரும். ரொம்ப நாட் மேட்ச், ரொம்ப கொஞ்சம் எதிர்ப்புகள்லாம் வந்தது. அந்த எதிர்ப்புகளை வச்சு அதுக்கு பதில் சொல்லணும், அதுக்காக படிக்கணும், யோசிக்கணும், இந்த மாதிரி எல்லாம் இருந்தது. ஸோ தட் பீரியட் வாஸ் ரியலி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங், சேலஞ்சிங் பீரியட். அதனால் உதாரணமாக இன்றைக்கி நைட்டு ஒன்று வாசிச்சிருப்போம்னு வச்சுக்கிங்களேன். ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காருன்னா நைட்டு தூக்கத்தில் இந்த கேள்வி தான் முன்னால் நிற்கும். ஸோ அதுக்காக அடுத்த நாள் பதில் தேடி அலையிறது, இந்த மாதிரி இட் வாஸ் ஒரு மாதிரி ஹண்டிங் பீரியட். அது ஹண்டிங் ஃபார் இன்ஃபர்மேஷன், ஹண்டிங் ஐ மீன் நிறையா திங்க் பண்ணது, இந்த மாதிரி நிறையா இருந்தது. ஸோ த திங்ஸ் ஆர் கோயிங் ஆன் லைக் தட். அண்ட் அப்புறம் தென் கிறிஸ்டியானிட்டி முடித்த உடனே இப்போ அடுத்த ரிலிஜன் 2 ரிலிஜனை பற்றி எழுதிட்டு ஹிந்துவிசம் அண்ட் இஸ்லாம் எடுத்தேன். ஹிந்துவிஸுக்கு ரொம்ப கேள்விகள், இஸ்லாமுக்கு நிறைய கேள்விகள் வந்தது. அந்த நிறைய கேள்விகள்னால நான் நிறையா வாசித்து, நிறையா யோசித்து, நிறையா எழுதினேன். அதனால் இந்த புக்கில் கூட, என்னுடைய புக்கில் கூட இஸ்லாம் கூட கொஞ்சம் கூட இருக்கலாம். தட்ஸ் அ ரீசன். அதாவது என்னுடைய சோகால்டு எனிமீஸ்ன்னு சொல்ல மாட்டேன், நம்மளை அப்போஸ் பண்ணுறவங்க நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அப்போஸ் பண்ணதுனால நான் வந்து நிறையா வாசிக்கணும், நிறையா யோசிக்கணுங்கிற ஒரு கம்பல்ஷனுக்குள்ளே தள்ளப்பட்டேன். அதனால் என்னுடைய புத்தி கொஞ்சம் விசாலமாக ஆனது என்று நானே நினைத்துக் கொள்கிறேன். சரியோ தப்போ, அது ஒரு புக்காக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி புக் எழுதினேன். இந்த சமயத்தில் ஸ்டார்ட் வித் எப்படி பண்ணேன்னா, அந்த பிளாக் ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல கொஞ்சம் எழுதிக்கிட்டு இருந்தேன்னா, ஸோ வேறு எதாவது எழுதலான்னு பார்த்தா சொந்தமாக எழுதுகிற அளவுக்கு கற்பனைகள்லாம் நமக்கு மண்டையில் மசாலா அவ்வளோ வரல. அதனால் அது வேண்டாம் அப்படின்னு அடுத்து என்ன ஆப்ஷன் வச்சுருக்கும் போது டிரான்ஸ்லேஷன் சொன்னாங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணேன். லக்கிலி ஐ காட் கிழக்கு பதிப்பகத்துலேருந்து ஒரு புக்கு கொடுத்தாங்க, அமினா அப்படின்னு. ஸோ இந்த புக் வந்து ஒரு நைஜீரிய கேர்ளுடைய லைஃப். அங்கே வந்து முஸ்லீம் லேடிஸை வந்து ரொம்ப லோயர் ஸ்டேட்டஸில் வச்சுருக்கிறாங்க. இந்த ஹீரோயின் இஸ் ரிச் கேர்ள். இன் ஸ்பைட் ஆஃப் இட் ஷீ இஸ் அ சார்ட் ஆஃப் ஸ்லேவ் ஃபார் ஹர் ஹஸ்பண்ட். தேர்ட் ஒய்ஃப்னு நினைக்கிறேன். அதாவது உதாரணமாக ஜோக் மாதிரி இருக்கும். 2வது அவர் செகண்ட் மேரேஜ் பண்ணியிருப்பார். அதில் ஒரு ப்ரமோஷன் கிடச்சிருந்த வேலையில். உடனே 3வது பொண்ணு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து படிக்குது. தென் ஃப்ரெண்ட்லி கேங் சேர்றாங்க. அதை வச்சுட்டு அவங்க வந்து பெண்களுக்காக போராட ஆரம்பிக்கிறாங்கங்கிற ஒரு கதை நல்லா இருந்தது. அதில் இந்த கதைக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, எனக்கு இந்த கதை முடிஞ்சு கொஞ்ச நாளில் பார்த்தா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. திசையட்டம்னு சொல்லி ஒரு மேகசின் நடத்துகிறாங்க. அதில் வந்து கம்ப்ளீட்லி இட்ஸ் மென்ட் ஃபார் ட்ரான்ஸ்லேஷன் ஒர்க். இயர்லி அவங்க வந்து ப்ரைஸஸ் கொடுப்பாங்க, அவார்ட்ஸ் கொடுப்பாங்க, வேறு லாங்குவேஜ்லேருந்து ட்ரான்ஸ்லேட் ஆன புக்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். அண்ட் என்னுடைய புக்கு ஸ்டேட் லெவலில் இங்கிலீஷ் டு தமிழ் வந்ததில் எனக்கு அந்த அவார்டு கொடுத்தாங்க. ப்ரைஸ் மணி, அப்ரிசியேஷன் எல்லாமே கொடுத்தோடனே கொஞ்சம்
வழக்கமாக சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஜிவ்வுன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே. உதாரணமாக என்னுடைய ஒய்ஃபோட என்கிட்ட உட்காந்து எழுதிட்டு இருக்கானேன்னு திட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த ப்ரைஸ் கொடுத்ததுலேருந்து நான் எழுதுறதுக்கு அவங்க பயங்கரமான ஒரு ஊக்குவிப்பராக மாறிட்டாங்கன்னு வச்சுக்குவோம். ஸோ இருந்தது. அப்புறம் அது வந்து கொஞ்ச நாளில் வந்து தமிழ்நாடு முன்னேற்ற எழுத்தாளர் கலைஞர் சங்கம் அதில் இருந்து இன்னொரு அவார்டு. ஸோ இந்த ஒரு புக்குக்கு 2 ஸ்டேட் அவார்டு கிடச்சிது. நானும் உடனே நம்ம ரொம்ப பெரிய ஆளு, நம்ம நிறைய புக்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தேன். ஆக்சுவலாக அப்படி எதுவும் வரல. தென் தேடி ஓடினேன். தேடி ஓடும்பொழுதும் எதிர் வெளியீடு அனுஷ் ஓனர் அவர் வந்து நமக்கு கை கொடுத்தார். 2வது அதாவது இந்த அசோகாங்கிற புக், அடுத்த புக்கு வந்து அவர் கொடுத்தார், அசோகாங்கிற புக்கு. இந்த புக்கு வந்து எனக்கு இந்த முதல் புக்குக்கு அவார்டு கிடச்சி நான் கொஞ்சம் எனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் டெவலப் பண்ணேன்னு சொன்னேன். இப்போ இந்த அசோகன் புக் வந்து எனக்கு அந்த அமங் த லிட்ரரி ஃபீல்டு எனக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்து. ஏன்னா அந்த புக் வந்து இட் வாஸ் அப்ரிஷியேட்டட் பை ஸோ மெனி டிஃப்ரெண்ட் பீப்புள். ஸோ இந்த 2 புக்கும் வந்து என்னை வந்து ஒரு குப்பில் தூக்கி உட்கார வச்ச மாதிரி எனக்கு இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, ரொம்ப திருப்தியாக இருந்தேன். ஸோ அது எஸ்பெஷலி பேரரசன் அசோகன் புக்கெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கவும் செஞ்சது. அதாவது இப்போ என்னுடைய இதை நான் இப்போ திரும்பி பார்க்கும்போது என்ன யோசிக்கிறேன்னா, ஒவ்வொரு புக்கும் எழுதும் போகும்போது டிரான்ஸ்லேட் ஆகும்போது என்னை அறியாமலே நான் அதை கெட் டீப் இன்வால்வ் வித் தட் பர்டிகுலர் புக்குன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி அமீனா முதல் புக்கு அதில் வந்து ஐ வாஸ் மோர் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் லாங்குவேஜ் அண்ட் திங்ஸ் லைக் தட். பட் அசோகன் வரும்பொழுதும் அந்த சார்ல்ஸ் ஆலன் அந்த ரைட்டர் ஆங்கிலோ இண்டியன் யூகேல இருக்கிறாரு, அவர் வந்து எழுதின விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது ரீசெண்ட் விஷயங்களில் ஒன்று இந்த ஸ்டூபி இருக்கு இல்லையா, இது மாதிரி டெல்லியில் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி அதிலேருந்து டெல்லி கிரிக்கெட் கிரவுண்டில் இருக்குதுன்னு ஒன்று ஆரம்பித்து தென் ரீவைன் பண்ணி பின்னால் போயிடுவார். பிரிட்டிஷ் பீரியடு போவார். பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து அதுக்கு முன்னால் 2000 வருஷத்துக்கு முந்தி போய் அசோகர் பீரியட்லேருந்து எல்லாத்தையும் கொண்டு ட்ரேஸ் பண்ணி ஆக்சுவலி இவருடைய ஹிஸ்ட்ரியை வந்து இட்ஸ் ஆல் ரெகுலர், எவ்ரி ஒன் நோஸ் இட். அதாவது புத்திசம் வந்த பிறகு புத்திசம் வந்து இட்ஸ் கேம் எகெயின்ஸ்ட் பிராமினிசம். பிராமினிசம்க்கும் போதும் அந்த சடங்காச்சாரங்கள், யோகங்கள், யாகங்கள், இந்த மாதிரி ரொம்ப நிறைய புராணங்கள் இந்த மாதிரி நிறையா இருந்தது. ஸோ புத்தா வாஸ் அகெயின்ஸ்ட் தட். ஸோ அது புத்திசம் மேலே வரும்பொழுதும் ஹிந்துவிசம் கொஞ்சம் அமுக்கப்படுது. ஸோ அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஹிந்துஸ் வந்து அட் சம் டைம் வந்து புத்திசத்தை ஒரு மாதிரி இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அதாவது அவர் பேர் என்ன, புத்தரையே எங்களுடைய அவதாரம்னு சொல்லி அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த புத்திசம் தோ இட் ஹேப்பன்ஸ் டு தேர் பர்த் பிளேஸ் ஹியர், பட் இங்கேயே வந்து புத்திசம் இல்லாத அளவுக்கு பிராமணிசம் டாமினேட் த திங்ஸ் அந்த மாதிரி ஆச்சு. ஸோ இந்த அசோருடைய கல்வெட்டுகள் தான் இப்போ ஆக்சுவலாக ஹிஸ்டாரிக்கல் ட்ரூத்தை நிற்குது. அதில் என்ன ரொம்ப ஆச்சரியப்படக்கூடியனா, 2500 வருஷத்துக்கு முந்தைய ஒரு மனுஷன் நினச்சிருந்துருக்கிறான், எல்லா மதமும் நல்ல மதம் தான், எந்த மதத்தில் நீங்கள் இருக்கலாம், அடுத்த மதத்தை திட்டாத, அதில் நல்ல விஷயங்களும் இருக்கலாம், அதை அப்ரிஷியேட் பண்ணு. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ப்ராட் திங்கிங், அதாவது இன்னைக்கு நம்மகிட்ட இல்லாத புத்தி அசோகருக்கு 2500 வருஷத்துக்கு முந்தைய இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு கிங் அவ்வளோ தூரம் ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யம் வச்சிருக்காள், எந்த மதத்தில் வேணாலும் இரு, ஆனால் உன் மதத்தை பற்றி மரியாதை கொடு, அடுத்த மதத்துக்கு அவமரியாதை கொடுக்காத. ப்ளஸ் அதை இன்னும் சொல்லுவாங்க, நம்ம வழக்கமாக சாலைகள் போட்டார், மரங்கள் நட்டார், குளங்கள் வெட்டினார்னா வழக்கமாக சின்ன பிள்ளைங்க நான்லாம் படித்த ஞாபகம் இருக்குது. பட் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஏர் வெட்டினரி ஹாஸ்பிட்டல், அந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அடுத்த ராஜ்யத்துலேருந்து ஆள் வந்தாலும் யூ கேன் ட்ரீட் தம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ரொம்ப ரொம்ப ப்ராட் மைண்டாக இருந்திருக்கிறாரு. அவருடைய அந்த கல்வெட்டுகள்லாம் பார்க்கும்போதும் இப்படி ஒரு மனுஷனா, இப்படி ஒரு ராஜாவாங்கிறது மாதிரி ரொம்ப ஆச்சரியத்துக்குரிய ஒரு இதாக இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணார். அந்த அசோகர் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணார். ரேதர் முதல்ல சார்ல்ஸ் ஆலன் இந்த ஆத்தர் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணார், அடுத்தது அசோகர் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணார். ஸோ இந்த புக்கை எழுதும்போதும் நல்ல இன்வால்வ்மெண்ட்டோடு எழுதுனதாக எனக்கு ஒரு நினைவு. சரியா? ஸோ that is the second translation that I did. Then அடுத்த புக் வந்து திருமதி திரு ஜின்னா. இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி. அதாவது ஜின்னானா முகமது அலி ஜின்னா வந்து in his 40s he married a very young girl. She was less than 18 then. A very rich girl, very beautiful girl. ஹோல் கண்ட்ரி அந்த பொண்ணுடைய அழகை பற்றி பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில் அது இவர் 40 தாண்டின பிறகு they fall in love or she falls in love, some they get married. ஆனால் மேரேஜுக்கு பிறகு என்னென்னா, ஜின்னாவை பொறுத்தவரை பாலிடிக்ஸ் வாஸ் த மெயின் திங் ஃபார் ஹிம். ஹி வாஸ் ஸோ பர்டிகுலர் அபவுட் கம்மிங் அப் இன் பாலிடிக்ஸ். பட் த லேடி இஸ் ஸோ ரொமான்டிக். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனால ரெண்டுடைய லைஃப்பும் வந்து ஒரு மாதிரி ஸ்பாயில் ஆகிடுச்சு. அதாவது தே வேர் நாட் டுகெதர் ஸோ ஹாப்பிலி டுகெதர் அஸ் அ மேரிட் கப்பிள் அந்த ஆல் தட். எப்படி இருக்கணும் அப்படி இல்லை. இவர் பாலிடிக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருப்பார், அந்த அம்மா சோகத்தில் உட்காந்துருக்கும், இந்த மாதிரி இருக்குது. அதனால் அந்த கதை வந்து
அஃப்கோர்ஸ் இந்த கதையில் வந்து யூ ஹேவ் பாலிடிக்ஸ் ஆல்சோ. அதாவது காந்தி பீரியட். அதாவது ஜின்னா வந்து இஸ் ஆல்மோஸ்ட் டாப்பிங் த லிஸ்ட் அமங் த பாலிட்டிஷியன்ஸ். அப்படி இருக்கும் பொழுதும் காந்தி வர்றாரு. காந்தி வந்த பிறகு இவருக்கு ஒரு சின்ன சர்க்கிள், இவர் கீழே வந்துடுறாரு, காந்தி பெரிய ஆயிடுறாரு. ஸோ தே ஹாவ் தட் ஈகோ கிளாஷ் ஆல்சோ. ஸோ இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த இதில் வந்திருக்குது. ஆஸ் எ செட், ஒரு அந்த அந்த பொண்ணை பற்றி எழுதும்போது உண்மையில நமக்கு பாவமாக இருக்கும். அதனால் அந்த சோக்கால் நான் இன்வால்வ்மெண்ட் சொன்னேன் இல்லையா, இந்த பொண்ணு வந்து ரொமான்டிக்லி வாஸ் இன்வால்வ் வித் திஸ் பர்டிகுலர் புக் அண்ட் த ஹீரோயின். ரொம்ப ரொம்ப இட் லுக்ஸ் ஆர் ரொம்ப வி ஃபீல் சேட். அவங்க சரோஜினி நாயுடுலாம் இந்த அம்மாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். அதான் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ எழுதுறதுக்கு ரொம்ப ஈர்ப்போடு இருந்தது. அதை எழுதி முடித்தேன். அதுக்கு பிறகு அடுத்தது இன்னொரு புக்கு. தலைப்பு அட்டையுமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பற்றியறியும் பஸ்தர். இது சத்தீஸ்கர் ஸ்டேட்டில் உள்ள பழங்குடி மக்கள் அவங்க லைஃப்பில், அதாவது அங்கே வந்து நிறைய ஃபாரஸ்ட் அண்ட் அதர் திங்ஸ் இருக்குது. ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸ் ரொம்ப இருக்குது. அதனால் இந்த எம்என்சியை வந்து அங்கே உள்ள எல்லாம் வர்றாங்க. அதுக்கு வந்து இந்த லோக்கல் பீப்புள், அந்த ஆக்சுவல் பீப்புள் ஹூ ஆர் லிவிங் இன் த ஃபாரஸ்ட், தே ஆர் அகெயின்ஸ்ட் தட். ஸோ அவங்கள மீறி எம்என்சி உள்ளே வருது. ஸோ திஸ் இஸ் எ பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ப்ராப்ளம். இந்த இடத்துல வந்து நாக்சலைட்ஸ் வராங்க. இந்த நாக்சலைட்ஸை பற்றி பொதுவாக எனக்கு ஒரு ஃபீலிங் எப்போவுமே அப்படின்னா, ஐ எம் சார்ட் ஆஃப் ஐ ஹாவ் அ கிரேட் அப்ரிசியேஷன் ஃபார் நாக்சலைட்ஸ். ஏன்னா அவங்க லைஃப்பை பற்றி இந்த புக்கில் எழுதியிருப்பேன். இந்த அம்மா வந்து நந்தினி சுந்தர் வந்து ஹிந்து அந்த ஃபேமிலின்னு நினைக்கிறேன். ஐம் நாட் வெரி ஷூர் அபவுட் இட். பட் எனிவே தமிழ் லேடி, பட் டெல்லியில் இருக்காங்க. ப்ராப்ளம் அவங்க பிஹெச்டி தீசிஸ்க்காக அங்கேயே ஃபீல்டு ஒர்க் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. ஸோ ஷீ ரைட்ஸ் அபவுட் இந்த நாக்சலைட்ஸ். எனக்கு நாக்சலைட்ஸ் மேலே எனக்கு ஏன்னா அவங்க லைஃபை டிவோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் மெயின்லி ஃபார் த அடிமட்ட மக்களுக்காக தான். பாவம்போல், அதாவது எஜுகேஷன் இல்லாமல் ரொம்ப புவராக காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த மாதிரி ஆதிவாசி மக்களுக்காக அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கிறதுனால அவங்க மேலே எனக்கு எப்போவுமே ஒரு மரியாதை உண்டு. உதாரணமாக அதில் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட சொல்லலாம். மாவோயிஸ்டுகள் வன்முறையை முன்னெடுக்கும் ஆயுத போராளிகள் என்றால் பழங்குடிகளில் பலர் அவர்களை ஆதரிப்பது ஏன்? இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க. எனக்கும் அந்த கேள்வி உண்டு. பழங்குடிகளை மாவோயிஸ்டுகளின் பிடியிலிருந்து காப்பதே பாதுகாப்பு படையினரின் நோக்கம் என்றால் பழங்குடிகள் அவர்கள் கரங்களில் சிக்கி சொல்லனா துயரங்களை அனுபவிப்பது ஏன்? இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாக்சலைட்ஸ் வந்து தே ஆர் அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட் அண்ட் தே ஆர் ட்ரைங் டு கண்ட்ரோல் அந்த இது எம்என்சிக்கெல்லாம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுலாம் அவங்க ரொம்ப இதாக இருக்கிறாங்க. அயன் ஓர் எடுக்கிறதுக்கு அப்போஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் அப்ஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ லோக்கல் ஃபார்மர்ஸ் ஆர் லோக்கல் ரிச் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த லோக்கல் பீப்புள், இந்த புவர் பீப்புளுக்கு எகெயின்ஸ்டாக அவங்க காசு போட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அவங்க ஒரு படை திரட்டுறாங்க. அந்த படைக்கு பேர் வந்து சல்வா ஜுதூம்னு பேர் வைக்கிறாங்க. சல்வா ஜுதூனா புனிதமான கோட்டை அப்படின்னு அந்த லாங்குவேஜில் அர்த்தமா. ஸோ அவங்க வந்து காசு கொடுத்து, அதாவது சார்ட் ஆஃப் மெர்சினரிஸ். அவங்க வந்து அடியாட்கள். அவங்க அடியாட்களை சேர்த்து அவங்களுக்கு யூனிஃபார்ம், துப்பாக்கி, அது இதுன்னு கொடுத்து தே வாண்ட் டு, ஐ மீன் த சல்வா ஜுதூம் வந்து ஃபைட்ஸ் அகெயின்ஸ்ட் இஸ்ரேல்ஸ். மாவோயிஸ்ட். ஸோ இதனால் பீப்புளுக்கு ரெண்டு பக்கம் கஷ்டம். அதில் சில சமயம் இவங்களே காட்டி கொடுத்துடலாம். அப்போ இவங்க மாவோயிஸ்டுகளை, அப்போ அவங்க வந்து ரிட்டாலியேட் பண்ணுவாங்க, அவங்களே பழங்குடிகளையும் அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ரெண்டு பக்கமும் அடிபடுற மத்தளமாக மாறிட்டாங்க. த ப்ராப்ளம் ஸ்டில் எக்ஸிஸ்ட், இட்ஸ் ஸ்டில் கோயிங் ஆன். ஒன்லி திங் இஸ் சோஷியலி அண்ட் பொலிட்டிக்கலி அதை வந்து நிறைய மறைச்சிடறாங்க. நிறைய விஷயம் நமக்கு தெரியறதில்ல. உதாரணமாக இப்போ இந்த சத்தீஸ்கர்லாம் வந்து வெரி ரிச் அண்ட் ரிசோர்ஸ்டு பிளேஸ். பட் அங்கே உள்ள திங்ஸை பூரா சுரண்டது யாருன்னா பெரிய எம்என்சிஸ் ஆர் பிக் கம்பெனிஸ். ஸோ அந்த கார்பரேட்ஸ் வந்து எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதில் கஷ்டப்படுறது அப்படின்னா அந்த ஏரியாவில் உள்ள மக்கள். அவங்களுக்கு இதனால் முழு நஷ்டமாகுது. அதை நம்மளுடைய மீடியாவும் கவனிக்கிறதில்ல, நமக்கும் தெரியாது. அடிபட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தட்ஸ் அபவுட் த புக். ஸோ இது வந்து எனக்கும் பிடிச்ச ஒரு கான்செப்டுங்கிறதுனால, as I said, the involvement was there for this book also. Then comes the book அம்பேத்கர் உலகம். தலித் இயக்க உருவாக்கம். அதாவது இவர் வந்து அந்த ஹீ இஸ் நாட் அ தலித் ஆக்சுவலி. அவர் வந்து பேர் என்ன,
யா மகர் அப்படிங்கிற ஒரு காஸ்ட் சேர்ந்தவர். அது வந்து தலித்தை விட கொஞ்சம் மேலே உள்ள ஒரு 10% மகாராஷ்டிராவில் ஒரு 10% மக்கள் இருக்கிறாங்க. பட் அவங்க வந்து தே ஆர் ட்ரீட்டட் வெரி பேட்லி. அதில் தான் இதில் வந்து மகாத்மா அந்த ஆக்சுவலாக மகாத்மாங்கிறது பூலேங்கிறவரை சொல்லுவாங்க. பூலே அண்ட் சாவித்ரி பூலே, மிஸ்ஸஸ் பூலே, சாவித்ரி பூலே, இவங்கள தான் மகாத்மான்னு சொல்லுவாங்க. ஏன்னா தே ஆர் த பீப்புள் ஹூ ரியலி ஐ மீன் ஃபீல் ஸோ பேட் அபவுட் த ஸோ கால்டு ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள். அதனால் அவங்களுக்கு எஜுகேஷன் எதுவுமே கிடையாது. ஸோ தே ஸ்டார்டட் ஸ்கூல் ஃபார் தோஸ் பீப்புள். அவங்கள அந்த புவர் பீப்புளுக்கு ஆரம்பித்தாங்க. அதில் லேடிஸுக்கும் தனியாக அந்த மிஸ்ஸஸ் சாவித்ரி பூலே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து அப்பர் காஸ்ட் பீப்புள் பூரா அப்ஜெக்ட் பண்ணிக்கிறது, அவங்கள அடித்து விரட்டி இந்த மாதிரி சோக கதைகள்லாம் நடக்குது. ஸோ அந்த பேக்ரவுண்டையும் இதில் எழுதியிருக்காங்க. அந்த தலித் இயக்கம் எப்படி உருவாச்சு, அதுக்கு அம்பேத்கருடைய எஃபர்ட் என்ன, அவர் எவ்வளவு ஹவு மச் ஹீ சஃபர்ட் பர்சனலி ஆல்சோ. உதாரணமாக அவர் வந்து அப்ராடில் போய் படிச்சுட்டு இங்கே வர்றாரு. அவர் வந்தோடனே ஒரு ராஜா அவருக்கு ஸ்காலர்ஷிப்லாம் கொடுத்துருக்காரு. அவர் ஆஃபீஸில் வேலை பார்க்க போகிறார். பட் அங்கே போனால் அவர் வந்து ஹி வாஸ் ட்ரீட்டட் ஸோ பேட்லி. இவர் வந்து ஃபாரின் எஜுகேஷன் ஆய்வு நினச்சிட்டு போகிறாரு. பட் ஹி வாஸ் ட்ரீட்டட் ஸோ பேட்லி. அவருக்கு ரெசிடென்ஷியல் இடம் கூட கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கஷ்டம் எங்கள் இதெல்லாம் பட்டு அவர் அதை அனுபவித்து அந்த கஷ்டத்தை அனுபவித்ததுனால அவர் கூட கொஞ்சம் வேகமாக மேலெழுந்திருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த தலித் இயக்க உருவாக்கம் இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்தது, எப்படி அவர் நான் வயலன்ஸ் தான் வேணும், வயலன்ஸ்க்கு போகவே கூடாது. அதாவது முதல் தகராறு எப்படின்னா ஒரு குளத்தில் தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு அப்பர் காஸ்ட் பீப்புள் தடை உத்தரவிட்டிருக்கிறாங்க. அங்கே போய் தண்ணி, அது கோயிலை ஒட்டி உள்ளது, அங்கே போய் தண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய போராட்டம் தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்குது. அதில் இவங்க வந்து காசு பணம் இல்லாதவங்க தானே, ஈஸி அடி வாங்குவாங்களே, அது மாதிரி அடி வாங்கியிருக்காங்க. அப்போ தான் அம்பேத்கர் நினச்சிருக்காரு, இந்த வயலன்ஸை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, பிகாஸ் தோஸ் பீப்புள் ஆர் ரிச் அண்ட் வெரி பவர்ஃபுல். அப்படிங்கிறதுனால ஒரு அறப்போராட்டமாக தான் கொண்டு போனார், ஆரம்பித்தார். ஆனால் நம்ம இன்னும் அதே கேடுகட்ட புத்தியோடு தான் இருக்கோங்கிறது தான் ஒரு உண்மையான சோகம். நம்ம தெரிஞ்சவே மாட்டோங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. நம்முடைய கேஸ்ட் சிஸ்டமும் மாறாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சோகமான ஒரு சூழ்நிலை. அந்த சோகமான சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அடுத்த புக் வந்து சூத்ரன். இதை வந்து எழுதினவர் காஞ்சா இலையான கார்த்திகராஜா கருப்பசாமி. அவங்க வந்து எடிட் பண்ணது. ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் குரூப் வந்து இந்த பகுஜன் குரூப், அதாவது மிடில் எம்பிசின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த எம்பிசி பீப்புளுடைய பார்வையில் இது பண்ணுறாங்க. பட் அவங்க வந்து தே ஆர் ரோப்பின் ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள் ஆல்சோ. பட் இவங்க முக்கியமான ஆட்கள் யாருன்னா அந்த எம்பிசி மக்கள். ஸோ அந்த காஞ்சா இலையா வந்து அஃப்கோர்ஸ் அவர் ஒரு புக்கு ஒய் எம் நாட் ஹிந்துன்னு எழுதியிருக்காரு. அந்த இதில் கூட எப்படி புராண கதைகள் மற்ற எல்லாத்துலேயுமே வந்து எப்படி லோயர் காஸ்ட் பீப்புள் ஆர் சஃபரிங் அ லாட் அப்படிங்கிறத அவர் எழுதியிருப்பார். உதாரணமாக ஒரு ஸ்கூலுக்கு போக முடியாது, ஸ்கூலில் போனால் அதில் எழுதிப்பார். ஸ்கூலுக்கு போகிற இடங்களில் கூட அந்த அப்பர் காஸ்ட் பீப்புளுக்கு இந்த பிக் காட்ஸ் இருப்பாங்க, சிவன் பார்வதி அந்த மாதிரிலாம். எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, எங்களுக்கு இந்த மாரியம்மா காளியாத்தான் நம்ம ஊரில் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சாமிகள் தான் எனக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துலையே நம்ம வேறுபடுறோம், அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. இவங்க வந்து ஒரு அசோசியேஷன் மாதிரி வச்சு தே ஆர் கம்மிங் அவுட் வித் சம் என்ன சொல்லுது எடிட்டட் புக், சாலிட் 7 புக்கை நம்ம கொண்டு வரணும் பண்ணியிருக்காங்க. இது 2வது புக்குன்னு நினைக்கிறேன். இதில் இந்த டைட்டில் கூட என்னென்னா சூத்திரன் இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த கதை வாசிக்கும் பொழுது சூத்திரர் மேலே பயங்கர கோவம், ஏற்கனவே சூத்திரர் மேலே எனக்கு பயங்கர கோவம் இருக்குது. என்னன்னு கேட்டால், நம்ம ஏன் வந்து, அதாவது ஒருத்தன் குட்ட குனிகிறவனும் முட்டாள், குனிய குற்றவனும் முட்டாள்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கொட்டு வாங்கிக்கிட்டே குனிஞ்சிக்கிட்டே இருக்கிறோம், நம்ம நிமிரவே இல்லை. உதாரணமாக சோஷியல் லைஃப்பில் வந்து சூத்திரருடைய நிலைமை எங்கே இருக்குங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். காஸ்ட் வைஸ் அண்ட் அதர் திங்ஸ், யூ ஆர் ட்ரீட்டட் ஆர் பீப்புள் ஆர் ட்ரீட்டட் பேட்லி. அல்லது என்னமோ அவங்க அப்பர் கேஸ்ட்னா அவங்க என்னமோ தெய்வீக குடும்பம் மாதிரி, நம்ம வந்து ஒன்றுமே இல்லை இது மாதிரி தான் வச்சுட்டு இருக்காங்க. ஈவன் வென் வி ப்ரூவ் தட் வி ஆர் ஆஸ் குட் ஆஸ் தெம்செல்ஸ், தே ஆர் நாட் ஏபிள் டு அக்செப்ட் இட் ஸ்டில். இன்றைக்கி நம்ம சூத்திரனா அது ஒரு இது வந்து ஒரு புதிய பார்வையும் கூட, இது ஒரு பழைய பார்வை என்ன நம்ம அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அதில் இந்த புக்கில் திருப்பி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் கணக்கு நமக்கு தெரியும், அரகுறை 3% பிராமின்ஸ், 97% ஆர் சூத்திரர். இதில் அந்த சூத்திரை பற்றி என்னோட டெஃபினேஷன் என்னென்னா, ஜாதி எப்படி பிரிந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் அது வேற ஒரு புக்லேயும் வாசிச்சிருக்கேன். அது பின்னால் முடிந்தால் அதை எழுதணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த 4 வகையாக பிரிப்பாங்க, 4 வர்ணங்கள், பிராமின், வைஷ்யர், சத்திரியர், சூத்திரர் அப்படின்னு பிரிப்பாங்க. ஆக்சுவலாக என்ன கேட்டால் பிராமின் அண்ட் நான் பிராமின் அண்ட் சூத்திரர், பிராமணர் சூத்திரர், அந்த 2 தான் இருந்திருக்கு. இந்த சூத்திரரில் நியோ சூத்திரன்னு சொல்கிறாங்க. நியோ சூத்திரன்னா, இப்போ சூத்திரரில் ஒருத்தர் கொஞ்சம் நிறைய சேர்த்து கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிட்டார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹி பிகம்ஸ் எ ஜமீன்தார். ஸோ அவர் வந்து
சூத்திரர் தான், பட் கொஞ்சம் பெட்டர் கண்டிஷனுக்கு போயிடுறாரு. நிலம்லாம் வச்சுருக்கனால அவரை இதுன்னு கூப்பிட்ருவாங்க, என்னன்னு சொல்லிடுவாங்க, அவர் வேளாண்மை பண்ணுறாரு அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் அவர் பிஸ்னஸில் யாரையும் காசு கொஞ்சம் பார்ப்பாரா. ஸோ அவர் வந்து வைசியர் ஆகிவார். ஸோ அதான் நிலம் அந்த மாதிரி சொத்து உடைமையெல்லாம் இருக்கிறவங்க அந்த அந்த பேரை போட்டுறாங்க. கொஞ்சம் கத்தி எடுத்து கொஞ்சம் முரட்டுத்தனமாக தடாவுடலாக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து சத்திரியராக மாற்றிடுவாங்க. தென் அது இந்த சத்திரியனாகவும் வைசியராகவும் இல்லாத ஆளுகளை சுத்திரன் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த சோகால்டு வைசியரும் சத்திரியர் யாருன்னு கேட்டால் பழைய சூத்ரர். இன்னைக்கு பேரை மாற்றிருக்காங்க, அவ்வளோதான். பட் தே ஆர் ட்ரீட்டட் ஆஸ் பேட்லி ஆஸ் எனி சூத்ரா. அண்ட் இதை எல்லாமே இந்த புக்கில் வைப்பாங்க, கம்ப்ளீட்லி டேட்டா கொடுக்குறாங்க. நம்ம இன்னைக்கு உள்ள பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் எடுக்கிறாங்க. ஹவு இன்னைக்கு இப்போ ராகுல் காந்தி கேட்குற கேள்வியும் இந்த புக்லையும் கேட்டிருக்காங்க. ஹவு மெனி வாட்ஸ் த பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் இந்த டாப் வைக்கலாம், அதில் எஸ்பெஷலி ஜுடிஷியல் சிஸ்டத்தில் எத்தனை பேர், எந்த ஹவு மச் பர்சன்டேஜ் ஆஃப் தட் ஐ மீன் த அப்பர் காஸ்ட் பீப்புள் அது, அண்ட் ஹவு லெஸ் வி ஆர் அப்படிங்கிறதெல்லாம் எழுதியிருப்பாங்க. இது எழுதும்போது நமக்கே ஒரு கோவம் வரும், நம்ம மேலே யார், எனக்கு மேலே ஏன்டா நம்ம இன்னும் இப்படியே இருக்கிறோம், எத்தனை நாள் குட்டு வாங்கிட்டே இருக்க போகிறோம், ஆர் வி நாட் ஷுட் வி நாட் கெட் அப் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல புக்காக இருந்தது. அதான் தட் இஸ் த எமோஷனல் இன்வால்வ்மெண்ட் தட் ஐ ஹேட் when I write this particular book, right? சூத்திரரெல்லாம் கொஞ்சம் வாசிக்க ட்ரை பண்ணுங்க, யோசிக்க ட்ரை பண்ணுங்க. தென் இன்னொரு புக் வந்து இந்த ஃபைட் ஆரம்பித்த பிறகு எழுத ஆரம்பித்த புக்கு, பாலஸ்தீன் இஸ்ரேல் போராட்டம். அந்த சமயத்தில் எதிர்வெளியில் இந்த புக்கு கொடுத்தாங்க. இந்த பாலஸ்தீனை பற்றி சொல்லணும்னா நான் வந்து ப்ரோ இஸ்ரேலே த்ரூ அவுட் ஏர்லி பீரியட். எக்ஸோடஸ்னு ஒரு புக்கு லியான் விரிஸ்னு ஒரு ஆத்தர் எழுதினது, அவருடைய அந்த ஆத்தருடைய மற்ற புக்கெலாம் வாசிச்சிருக்கிறேன். இந்த எக்ஸோடஸ் புக்கை இப்போ ரிமெம்பர் ரைட் 3 times. இங்கிலீஷில் எனக்கு தெரிஞ்சு 3 தடவை ஒரே புக்கை வாசிச்சு ஒரு புக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் 3 தடவை வாசித்த பிறகும் திருப்பி திருப்பி கேட்கும்போதும் சில இடங்களில் ஆட்டோமேட்டிக்காக கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும், அழுக வரும். ஏன்னா அவ்வளோ உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். ஸோ அந்த புக்கு வந்து என்னை பயங்கரமாக ஒரு ஒரு இஸ்ரேலை பற்றி ஒரு பாசிட்டிவான ஐடியாவை என் மேலே உருவாச்சுது. அதே மாதிரி அந்த அவங்க 1947 கண்ட்ரி ஃபார்ம் பண்ண அப்புறம் 48 அந்த 6 Day வார்னு ஒன்று வரும். அதாவது அவங்களுக்கு இடமே கொடுக்கூடான்றாங்க. இந்த நம்ம உலக மகா அயோக்கியர்கள் நான் வழக்கமாக சொல்கிற பிரிட்டிஷ் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, சண்டை போடுவாங்களா இவங்க, பாலஸ்தீனை பிரித்து அவங்க உனக்கு பாதி இவனுக்கு பாதின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு 60%, பாலஸ்தீன் ஆளுக்கு 40% யார் பிரிட்டிஷ்காரங்க கொடுத்துருக்காங்க, அவங்க அப்போ இவங்க சுத்த பிரிக்கிற மாதிரி. Palestine place, the land belongs to Palestinians, but இவங்க British people, since it was their colony, அவங்க அதை பிரித்து இஸ்ரேலுக்கு ஒரு போர்ஷன், பாலஸ்தீனுக்கு ஒரு போர்ஷன் கொடுக்குறாங்க. பாப்புலேஷன் வைஸ் பாலஸ்தீன் நிறையா இருப்பாங்க, அவங்களுக்கு 40% வரும். இஸ்ரேல் நம்பர் குறையா இருப்பாங்க, இப்போ பாப்புலேஷன் அவங்களுக்கு 60% வரும். சும்மா நான் ரஃபாக சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஹவு இந்த குரங்கு ஆப்பம் பிரிச்சதுக்காக அது வரும் இல்லையா, அது மாதிரி பிரிட்டிஷ்காரன் பிரிச்சுட்டு இவங்க சண்டை போடுவாங்கன்னு தெரிஞ்சோன்னே ஊரை காலி பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ என்கிட்ட கேட்டால் உலகத்தில் இன்றைக்கி இருக்கிற பாதி ப்ராப்ளத்துக்கு ஆரம்ப புள்ளி யாருன்னா அவங்க தான். பட் அந்த கண்ட்ரி தான் ராயலுங்கிற பேரை வச்சுட்டு நாங்கள் கிரேட் பிரிட்டன் பேர் வேறு வச்சுக்கிறாங்க. எனக்கு somehow that sort of irritation is there for me, whether I'm right or wrong, அது வேறு. ஸோ இந்த புக்கில் வந்து இஸ்ரேல் மேலே எனக்கு அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியன் இருந்தது. அதே மாதிரி அதுக்கு வேறு 90 minutes at Entebbe ஒரு புக்கு சினிமாவும் வந்துச்சு, ரெண்டையுமே வாசித்தேன், படமும் பார்த்தேன். இடி அமீன் பீரியடில் உகண்டாவுக்கு ஒரு பிளேனை அப்படியே ஹைஜாக் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. அதுக்கு ஏதோ அவங்க கேட்பாங்க, இது இவங்களெல்லாம் விடுதலை செய்யன்ட்டு. இந்த இஸ்ரேல்ஸ்க்கு வந்து முதல்ல இருந்து ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க, தே வில் நெவர் பட்ஜ் டு எனி சார்ட் ஆஃப் இந்த சோகால் ஹைஜாக் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்க அக்செப்டே பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி இதில் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, அந்த ஒரு இங்கேருந்து இவங்க படைகள் மோசாத்தினுடைய படைகள் போய் அங்கேருந்து ஆளுகளை கொண்டு வரணும். அந்த கதைகளில் அந்த அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அங்கே இடி அமீன் வந்து ஒரு பென்ஸ் கார் வச்சுருப்பார், கருப்பு பென்ஸு. அப்போது ஆடி இடிலாம் இல்லை போல், பிஎம்டபிள்லாம் இல்லையான்னு தெரியல, நம்ம அந்த கார் வச்சுருந்துருக்காரு. ஸோ அதே மாதிரி ஒரு கார் உங்களுக்கு வேணும்னு சொல்லலாம். ஆனால் இஸ்ரேலில் வந்து இந்த ஜெர்மன் மேக்கிங்கிறதுனால இந்த பென்ஸ் காரே இருக்காது. அப்புறம் எங்கேயோ ஒரு ஓட்டக்காரை தேடி பிடிச்சிக்கணும், அந்த தட்டிக்கிட்டு சரி பண்ணி அதை ஓட வச்சு அந்த காரை ஃப்ளைட்டில் கொண்டு போய் இடிய மீன் வர்ற மாதிரி அந்த இடத்துக்கு போய் ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வருவாங்க. பயங்கரமாக இருக்கும் அந்த படத்தில். அந்த படமும் சரி கதையும் சரி அவ்வளோ கிரிப்பிங்காக இருக்கும். இவங்கள்ட்ட சைடில் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு வயசானவரை ஆஸ்பத்திரியில் போட்டிருப்பாங்க, அவர் மட்டும் செத்து போயிடுவார்னு நினைக்கிறேன். மற்றபடி இவங்க இதில் ஹியூமன் லாஸ் எதுவுமே இவங்க மோசாட் சைட்லேயும் இருக்காது, ஆஸ்ட்ரேலியா சைட்லேயும் இருக்காது. பட் அங்கே நிறைய விதத்தை போட்டு தள்ளிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தேவர் ரியல் ஹீரோஸுங்கிற மாதிரி இந்த புக்ஸில் உண்மையிலே அதே தான். ஏன்னா மோசாட் இஸ் சப்போஸ் டு பி த வெரி பெஸ்ட்
ஃபாரின் இது இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தரை கொலை பண்ணாங்க. அந்த பேப்பரில், ஹிந்து பேப்பரில் கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் போட்டிருந்தாங்க. ஒரு பெரிய ஒரு 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 அந்த ஒரு வேனை கொண்டு பார்ட்டாக ஏதோ ஒரு இதெல்லாம் கொண்டு போய் அங்கே சேர்த்து பயங்கரமாக இருக்குது. ரிமோட்டில் வச்சா ஒரு ஆளை கொண்டாங்கிறதுலாம் வரும். ஸோ தேர் வெரி அதை விட இன்னொன்று எடுத்துக்கலாமே, நோபல் லாரெட்ஸ் எடுத்திங்கன்னா அதில் 60-70% யாருன்னு கேட்டால் எல்லாம் இஸ்ரேல்ஸ் தான். அமெரிக்காவினுடைய ஹோல் எக்கானமி யார் கையில் இருக்குன்னா அவங்க தான் இருக்குது. கதை எழுதுறியா இஸ்ரேல், படம் எடுக்கிறியா இஸ்ரேல், பெரிய எம்என்சி கம்பெனி வச்சுருக்கியா, கொக்கோ கோலா எடுத்துறியா, அது பண்ணுறது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜூஸாக இருப்பாங்க. ஸோ தே ஆர் ரிச் லாபி அவங்க தே ஹேவ் இன் அமெரிக்கா. ஸோ தே ஆர் ஏபிள் டு டூ எவ்ரி திங் ஃபார் தேர் பெனிஃபிட். இப்போ உதாரணமாக இப்போ இந்த நடக்கிற ஃபைட்டில் கூட ப்ராப்ளி முட்டாள்தனமாக இவங்க ஹமாஸ் வந்து ஒரு ஒரு ஆம்புஷ் பண்ணுறேன்னு போய் மாட்டிக்கிட்டாங்க. இப்போது அதுக்கு பிறகு அவங்க ஆரம்பம் பிள்ளையார் சொல்லி போட்டது அவங்க. பட் அதுக்கு பிறகு இப்போ இவங்க அநியாயம் பண்ணுற, இஸ்ரேல் பண்ணுற அநியாயம் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா பாலஸ்தீனுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்கல்ல, அங்கே இவங்க போய் உட்காந்துட்டு இவங்களுடைய ஆட்சி தான் நடக்கும். இவங்களுடைய ஒரு சில அப்பார்ட்மெண்ட்லாம் அங்கே கட்டிட்டு அங்கே தான் இருப்பாங்க. ஸோ பாலஸ்தீன் இஸ் நாட் ஃப்ரீ. அந்த பிரிட்டிஷ் கொடுத்த அந்த சோகால்டு பாலஸ்தீனுக்கு கொடுத்த இடத்துல இவங்க தான் ஆக்கிரமிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து யூஎன்ஓவில் இருந்தும் மற்ற இடங்கள்ல இருந்தும் எத்தனையோ இது கொண்டு வராங்க, நியூ ஐடியாஸ் அண்ட் அதர் திங்ஸ். தே டோன்ட் பட்ஜெட் ஆல். என்ன வேணாலும் சொல்லிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எங்கள் வழியில் நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு ஏக ராஜாக்களை தடாலடி அடிச்சுட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் நோ தென். அதான் சொல்லுவாங்க, வார் ஆரம்பிக்கிறது ஒருத்தன், ஆனால் முடிகிறது யாருன்னே தெரியாது, எப்படி முடியுன்னே தெரியாது. கடைசியில் இப்போ செகண்ட் வேர்ல்டு வார 2 ஆட்டம் பாமால் தான் முடிக்க முடிஞ்சிச்சு. ஐ டோன்ட் நோ ஹவு திஸ் பர்டிகுலர் வார் இஸ் கோயிங் டு எண்ட். இட்ஸ் எ பிக் கொஸ்டின் மார்க், எட் டு பி ஆன்சர். எப்போங்கிறதும் தெரியல. திங்ஸ் ஆர் கோயிங் ஆன். பட் இதில் இஸ்ரேல் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது, நான் ஐ வாஸ் ஸோ ப்ரோ இஸ்ரேலிட்டி ஏர்லியர். நவ் ஐ எம் கம்ப்ளீட்லி ஆன்டி இஸ்ரேல். ஏன்னா எந்த காசு, எந்த ரீசன், எதுக்குமே உட்பட மாட்டேங்கிறாங்க. தனிக்காட்டு ராஜா நாங்கள் தானே எல்லாம் அப்படிங்கிறாங்க. அந்த அந்த அஃப்கோர்ஸ் அவங்க தைரியத்துக்காக பாராட்டலாம். அதுக்காக இப்படி முரட்டுத்தனமாக எல்லாத்தையும் கொண்டு விட்டு சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்லேயே ரொம்ப பெரிய ஆளுகளாக இருக்காங்களாம். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் பர்டிகுலர் புக். அடுத்தது ஒரு சின்ன புக். இது வந்து இந்த சின்ன குழந்தைகளுக்காக அப்டேட் நாவல் இருக்கும் இல்லையா, அந்த அரவுண்ட் த வேர்ல்டு இன் 80 days, அதை வந்து தமிழ் படுத்தினது. இப்போ ரீசெண்டாக அந்த தமிழில் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கிற மதுரை புக் எக்ஸிபிஷனில் இந்த புக்னா நாட் திஸ் பர்டிகுலர் புக், இது மாதிரி ஒரு சில புக்ஸ் நாங்கள் ஒரு மதுரையில் ஒரு 2-3 பேர் எழுதியிருந்தோம். அந்த புக்கெலாம் நல்லா சேல்ஸ் ஆகிறதுன்னு கேள்விப்பட்டேன். ஓகே, இந்த புக் எழுதும்போது நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, வாசிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு, உலகம் சுற்றிய பயணங்கிறாங்க, ஆப்பிரிக்காவை பற்றி பேச்சே காணும், ஏன் ஆப்பிரிக்காவை கம்ப்ளீட்டாக விட்டுட்டாங்க? ஆஸ்திரேலியாலாம் இருக்கா, ஆப்பிரிக்காவை காணும், ஏன் ஆப்பிரிக்கா விட்டுட்டாங்கிறது எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க். எனக்கு ஆன்சர் தெரியல. யாருக்காவது தெரிஞ்சுன்னா எனக்கும் சொல்லிக் கொடுங்கப்பா. ஆச்சா, கடைசி இந்த புக்கு தான் கடைசியாக வந்த புக்கு, ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியான்றது பிரிட்டிஷ். இது வந்து ப்ரொஃபஸர் வெங்கடேஷங்கிற ஒரு தமிழ் எழுதின புக்கை நான் வந்து இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அவர் வந்து மோஸ்ட்லி இட்ஸ் மென்ட் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எழுதுனது. அவர் அதிலே எழுதியிருப்பார். ஸோ அதனால் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட்டாக அப்படி எழுதியிருக்கிறேன் அப்படின்னாரு. அதே மாதிரி நான் அவர்கிட்ட பேசும்போது அதே மோட்டோ ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ திஸ் இஸ் மை, அதாவது ஒரு புக்கு சொந்தமாக எழுதின புக்கு இங்கிலீஷில் எழுதியிருந்தேன். ட்ரான்ஸ்லேஷன் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் புக் ஃப்ரம் தமிழ் டு இங்கிலீஷ். ஸோ ஐ திங்க் தட்ஸ் அது சொல்லியிருக்கேன். இன்னும் இப்போ ஒரு தமிழ்நாடு புக் சொசைட்டி ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு நிறைய ட்ரான்ஸ்லேட்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். நான் என்னுடைய புக்கே 4 புக்கு இருக்குது. பட் தே ஆர் yet to be published. இன்னும் 4 புக்கும் எழுதி கொடுத்தாச்சு, இன்னும் வரல. ஸோ டோட்டலி ஒரு 5 புக்கு பப்ளிஷோட நிற்கிது. ஐ டோன்ட் நோ when they will come.